على آله وصحبه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை ஈமான் கொண்டு வாழக்கூடிய நாம் கடைபிடிக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற விடயத்திலும் இந்த மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த இரண்டு விடயத்திலும் எமது ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் தீனுல் இஸ்லாம். எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி இருப்பது என்பது அவனுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அந்த அருட்கொடைக்கு நாங்கள் எமது நடைமுறை வாழ்க்கையினூடாக நன்றி செலுத்துவதாக இருந்தால், அந்த மார்க்கத்தோடு நெருக்கமான தொடர்பை பேணுவதனூடாகவே அதை சாத்தியப்படுத்த முடியும். அந்த மார்க்கம் எமக்கு இந்த உலகத்தில் வழிகாட்ட வேண்டும், எமது ஆன்மீக பாதையை அலங்கரிக்க வேண்டும், எமது மறுமை வாழ்வை சீராக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியை எமது வாழ்க்கையிலே கற்றுக்கொள்வதன் அவசியத்தை பற்றி ஒரு சில அறிவுரைகளை இந்த இனிய காலை பொழுதில் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது, தீனுல் இஸ்லாத்தை நாம் எமது வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொள்வது என்பது எம்மை பொறுத்தவரைக்கும் இன்றியமையாத அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்வது என்பது அத்தியாவசியமான இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் நேரான பாதையில் நாம் பயணிக்கலாம், தெளிவோடு நாம் பயணிக்கலாம், ஆன்மீக பாதையில் அறிவோடு நாங்கள் பயணிக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி அந்த மார்க்கத்தின்படி செயல்பட வேண்டும் என்றால், அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை அவன் அறிந்து கொள்வதனூடாகவே அதை சாத்தியப்படுத்த முடியும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு இந்த மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பது என்பது, இந்த மார்க்க கல்வியை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரியதோர் அருட்கொடை. நாங்கள் தொழுகையிலே ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற ஒரு பிரார்த்தனையை, ஒரு துஆவை நாங்கள் ஓதுகின்றோம், அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம், நேரான உறுதியான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. அப்ப நேரான பாதையில் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தை பற்றிய அறிவோடும் தெளிவோடும் தான் நாங்கள் பயணிக்க முடியும். குருட்டுத்தனமாக இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்க முடியாது. மக்கள் செய்வதை பார்த்து நாம் செய்ய முடியாது. மக்களுடைய நீரோட்டத்தில் நாம் பயணிக்க முடியாது. எனவே இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், நேரான பாதை என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய ஆன்மீக பாதை எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் தான் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக. நபியே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. முதலாவது அறிவு, ஃபஅலம், இல்ம், அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கோருங்கள். அப்ப முதலாவது அறிவு, இரண்டாவது நடைமுறை வாழ்க்கை. முதலாவது அறிவு, இரண்டாவது செயல். எனவே அறிவின்றி நாம் செயல்படக்கூடாது. அதனால்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியிலே இந்த வசனத்திற்கு ஒரு அழகான தலையங்கத்தை கொண்டு வருகிறார்கள். பாபுல் இல்மி கபுலல் கௌலி வல் அமல்.
நாம் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் முன்னால் அறிந்து கொள்வது பற்றிய பாடம். நம்ம ஒன்றை சொல்ல முன்னால, நம்ம ஒன்றை செய்ய முன்னால அதை பற்றிய அறிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எனவே அறிவின்றி இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. மார்க்கத்தை பற்றிய தெளிவின்றி இஸ்லாத்தை நாங்கள் கடைபிடிக்க முடியாது. ஆன்மீக பாதையில் பயணிக்க முடியாது. எனவே இந்த உலகத்திலே உறுதியான, நேரான, சரியான ஆன்மீக பாதையில் ஒரு மனிதன் பயணிக்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் இஸ்லாத்தை பற்றிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு நிச்சயமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 269வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், யுக்தில் ஹிக்மத மையஷா. அல்லாஹ் தஆலா ஹிக்மாவை தான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். ஹிக்மாவை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான். ஹிக்மா என்பது இல்ம் என்பதையும் தாண்டிய ஒரு நிலை. அதாவது சாதாரண அறிவை விட ஒரு ஆழமான அறிவு பின்புலம் ஹிக்மா என்பது. அந்த ஹிக்மாவை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான். வமை யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. யாருக்கு இந்த ஹிக்மா கொடுக்கப்படுமோ அவருக்கு அதிகமான கைர், நலவு கொடுக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த ஹிக்மா என்ற இந்த சொல்லுக்கு பல தஃப்சீர்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் அல் மஅரிஃபத்து பில் குர்ஆனி நாசிஹிஹி வ மன்சூஹிஹி வ முஹ்கமிஹி வ முத்தஷாபிஹி வ முகத்தமிஹி வ முஅக்கிரிஹி வ ஹலாலிஹி வ ஹராமிஹி. அதாவது அல் குர்ஆனை பற்றிய அறிவு. அல் குர்ஆனிலே நாசிஹ் மன்சூஹ் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. ஹதீஸில் இருப்பதை போன்று குர்ஆனிலும் இருக்கின்றது. மாற்றிய சட்டம், மாற்றப்பட்ட சட்டம் என்று குர்ஆனில் இருக்குது. அதே போல முஹ்கம் முத்தஷாபி, தெளிவான திட்டவட்டமான விடயம். அதே போன்று அறிவுள்ளவர்களால் சரியான அந்த கருத்தை புரிந்து கொள்ள முடியுமான வசனங்கள், அப்படியான வசனங்கள். அதே போன்று குர்ஆனிலே முற்படுத்தப்பட்ட வசனம், பிற்படுத்தப்பட்ட வசனம், குர்ஆன் சொல்லக்கூடிய ஹலாலான விடயங்கள், ஹராமான விடயங்கள். அப்ப இது பற்றி ஒரு டீப் நாலேஜ், அதைத்தான் ஹிக்மா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு ஆழமான அறிவு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாங்கள் வெறுமனே நுனிப்புள் மேய்வதை போன்று மேலோட்டமாக அதை நாங்கள் படித்துவிட்டு கடந்து செல்வது அல்ல. அதை டீப்பாக நாம் ரிசர்ச் பண்ணுவோம். இன்றைக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எங்கள் சமூகத்தில் இருக்குது. இஸ்லாம் என்பது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். மறுமை நாள் வரைக்கும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்ப இதை ஏற்றுக்கொண்ட இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நவீன பிரச்சனைகளை நாங்கள் நினைத்தவாறு கையாள முடியாது. நாங்கள் நினைத்தவாறு அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய மார்க்கம், மறுமை வரைக்கும் நாம் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் என்றால் அதுல தீர்வு இருக்குது. நம்ம படிக்கல, நம்ம அதை தேடல, படிக்கல. அது எங்கட குறை, எங்கட பலவீனம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிக்மா என்பது குர்ஆனை பற்றி ஒரு டீப்பான, ஒரு ஆழமான அறிவு. அதை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பது என்பது ஒரு மின்ஹத்துல் இலாஹியா, தெய்வீக கிஃப்ட், அல்லாஹ்வுடைய ஒரு கிஃப்ட் அது. அப்ப அந்த கிஃப்டை நாங்கள் பெற்றுக்கொண்டால் ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, அதிகமான நலவு கொடுக்கப்பட்ட மனிதனாக அவன் உலகத்திலே மாறுகின்றான். எனவே அந்த வட்டத்தில், அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து தௌபா 122வது வசனத்தில் சொல்லுகின்றான், வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. எல்லா மூமின்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு, போர்க்களத்திற்கு செல்ல முடியாது. எங்களுக்கு தெரியும், போராட்டம் என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல, ஒரு லேசான விஷயம் அல்ல. அப்ப அந்த போராட்டத்திற்கு எல்லா மூமின்களும் செல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அதாவது ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும், ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சிறிய கூட்டம் வெளியேறி சென்று மார்க்கத்தின் ஃபிக்ஹை, மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை பற்றிய அறிவை பெற்றுக்கொண்டு
அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தாரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு அந்த விடயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடாதா? அவர்கள் மிக கவனமாக மிகவும் எச்சரிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ்வார்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப மார்க்கத்தை படிப்பதற்காக, இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றிய சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் வெளியேறி செல்ல வேண்டும். அப்ப போராட்டத்திற்கு எல்லோரும் சென்றுவிட்டு மார்க்கத்தை யாரும் படிக்காமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. போராட்டத்திற்கு ஒரு கூட்டம் சென்றாலும் இன்னொரு கூட்டம் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி வெளியேறி செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சமுதாயத்தாரிடத்திலே திரும்பி வந்து அந்த விடயங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து மார்க்கத்தை பற்றிய அந்த விழிப்பூட்டலை அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த மார்க்கம் என்பது எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக பாதை. லேசான ஒரு விஷயம் அல்ல மார்க்க கல்வி என்பது. இன்றைக்கு அதுக்கு பெருமதி இல்லை, அப்படித்தானே? அதாவது மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய விகிதமும் சமூகத்தில் இன்றைக்கு குறைந்திருக்கின்றது. அதாவது வெறுமனே ஜொப் மார்க்கெட், எங்களுடைய அந்த தொழில் கல்வி, தொழிலை மையப்படுத்தி எதிர்காலத்திலே எதை படித்தால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்பதை மையப்படுத்தி தான் இன்றைக்கு ஒரு சடவாத சிந்தனை எங்களுடைய சமூகத்தை மிஸ்கைட் பண்ணி கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆன்மீக பாதையில் பயணிக்க வேண்டும், அல்லாஹ்வோடு நெருக்கத்தை நாங்கள் பேண வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்திப்பதை விட இந்த உலகத்தை மாத்திரம், பணத்தை, பொருளாதாரத்தை, எதிர்காலத்தை மாத்திரம் நாங்கள் மையமாக வைத்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனோநிலை இன்றைக்கு எமது சமூகத்திலே அதிகமாக உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதனால்தான் இன்றைக்கு இன்டர்நேஷனல் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய விகிதம் அதிகரித்து மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லக்கூடிய விகிதம் மிக குறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தனைக்கும் மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய இடங்களில் எடுக்கக்கூடிய கட்டணத்தையும் இன்டர்நேஷனல் பாடசாலைகளில் எடுக்கக்கூடிய கட்டணத்தையும் பார்த்தால் அங்கே எடுக்கக்கூடிய கட்டணத்தின் எத்தனையோ விகிதத்தின் ஒரு சிறிய பகுதியைத்தான் மார்க்க கல்வி கூடங்கள் எடுக்கின்றார்கள். 10,000 எடுத்தால் அவர்கள் 25,000 அல்லது அதை விட கூட, இடைக்கிடையே வேறு வேறு பெயர்களிலே வேறு வேறு கட்டணங்கள், இப்படியெல்லாம் பெரிய தொகையை கொடுத்து எங்களுடைய தொழில், எதிர்காலம், பொருளாதாரம் இதை மாத்திர மையமாக வைத்து எமது துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு எமது சமூகம் இன்றைக்கு பிழையாக வழிநடாத்தப்படக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த நிலை மாற வேண்டும். எமது குடும்பத்தில் எமது பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, மார்க்க கல்வியை அவர்கள் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். எமது குடும்பத்திற்கு ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், இஸ்லாத்தை எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய, எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடியவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை எங்களுக்கு மத்தியிலே உருவாக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்வது என்பது, அதை பரப்புவது, சமூகத்துக்கு மத்தியிலே மார்க்க ரீதியான அறிவுரைகளை, உபதேசங்களை மக்களுக்கு செய்வது என்பது மிக முக்கியமானது ஒரு அடிப்படையாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சுன்னாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை, ஹதீஸ்களை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்தி இருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு சமூகத்தை, சஹாபாக்களை தூண்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அந்த மனிதனுக்கு மார்க்கத்தில் ஃபிக்ஹை கொடுக்கின்றான், தெளிவை கொடுக்கின்றான், விளக்கத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடினால் அந்த மனிதனுக்கு மார்க்கத்திலே ஒரு தெளிவை, ஒரு அழகான, விரிவான, ஆழமான விளக்கத்தை கொடுக்கின்றான். அப்ப நாங்கள் அல்லாஹ்வினால் நலவு நாடப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை படிக்கின்ற விடயத்திலே ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க கல்வியை நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். மார்க்க கல்வி என்பது 3 வகையான மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முதலாவது அல் இல்மு பில்லாஹி தஆலா வ அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ அன்வாஇ கமாலாத்திஹி. அதாவது அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அவனுடைய அஸ்மாக்கள், அவனுடைய பெயர்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகள். அப்ப நாங்க வணங்கக்கூடிய, நாங்க ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய
அல்லாவை பற்றிய அறிவு நம்மிடத்துல இருந்தால்தான் எங்களோட ஆன்மீக பாதை சரியாக இருக்கும், அல்லாவுடனான உறவு பலமாக இருக்கும். அப்ப அல்லாவை பற்றிய நம்ம அறியல என்றால் எங்கிட்ட அந்த மார்க்க பற்றி ஒரு ஒரு கேஸ் மாதிரி இருக்கும், அப்படி வந்து போகும். அப்படி இல்லை, எப்பொழுதுமே நாங்கள் அல்லாவை பற்றிய அறிவோடு ஆன்மீக பாதையில் பயணித்தால்தான் அவனோடு இறுக்கமானது ஒரு தொடர்பை, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகளை சந்திக்கின்ற பொழுது, இழப்புகளை நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது எங்கட உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் என்றால், ஆறுதல் பெற வேண்டும் என்றால் அல்லாவை பற்றிய அறிவு ஆழமாக உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்ப அல்லாவை பற்றிய அறிவு, அவருடைய பெயர்கள், அவருடைய பண்புகள், இன்னைக்கு அல்லாவுடைய அந்த பண்புகள் விஷயத்துல நிறைய குளறுபடிகள் சமூகத்தில் இருக்குது. அல்லாவுடைய பெயர்கள் விஷயத்துல நிறைய குளறுபடிகள் இன்னைக்கு இருக்குது. அதாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் என்ன, மிக தெளிவாக அதை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை, அதற்கான தனியான புத்தகங்கள் கூட எழுதப்பட்டிருக்குது, கிதாபுகள் கூட எழுதப்பட்டிருக்குது. எனவே இந்த விடயத்திலே அண்மை காலமாக குர்ஆன் சுன்னா வட்டம் ஒரு தெளிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க கூடிய எமக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக புத்தகங்களை கூட எழுதி வெளியிடக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம என்ன இது இப்படி ஒரு புத்தகத்தை இவர் வெளியிட்டால் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதாவது சரியான அகீதா என்ற பெயர்ல மக்களை பிழையாக வழிநடாத்தக்கூடிய புத்தகங்கள் இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அக்கீதாவை நம்ம படிக்கணும். முரண்பாடை இல்லாத, கருத்து வித்தியாசமே இல்லாத அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கு இடையிலே ஒரு ஒருமித்த, ஏகோபித்த, கருத்தொற்றுமைப்பட்ட விடயம் என்றால் அக்கீதா விடயங்கள் தான். எனவே அதை நம்ம தெளிவா படிக்கணும், அக்கீதாவை நம்ம தெளிவா படிக்கணும். அல்லாஹ்வை பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள், அல்லாஹ் தஆலா முழுமையானவன், பூர்ணமானவன் என்ற அந்த விடயங்களை பற்றிய அறிவு மிக முக்கியமானது. அதுதான் இஸ்லாத்தின் அச்சாணி, இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாத்தின் அடிவேர், மூல மந்திரம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவதாக இந்த மார்க்கத்துடைய, இஸ்லாத்துடைய தெளிவான சட்டதிட்டங்கள். இப்ப நம்ம இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற அந்த இபாதத்துக்களை நாம் செய்வதாக இருந்தால் நம்ம நினைச்ச மாதிரி செய்யலாது. இப்ப இன்றைக்கும் எமது சமூகத்தில் தொழுகை பற்றிய மயக்கங்கள் மிக தாராளமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். கேட்டால் நான் மாஷா அல்லாஹ் 10 வருடமாக, 20 வருடமாக, 30 வருடமாக நான் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் தொழுகையில் கூட இன்னும் தெளிவின்மைகள் சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு சமூகத்திலே டிமாண்டான கல்வியை படித்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் கூட இஸ்லாத்தின் அடிப்படையில் தெளிவின்மையை நாங்கள் அவதானிக்க முடியும். அண்மையிலே ஒரு ஆசிரியையை சந்தித்தேன், ஒரு டிமாண்டான, ஒரு ஃபேமஸான ஆசிரியை. அப்ப அதாவது மகரிபுடைய நேரத்துல, மகரிபுக்கு கொஞ்சம் முன்னால சந்தித்த நேரத்துல அவ சொல்றா, நான் நியத்து வைத்துக் கொண்டேன் அசர மகரிபோட சேர்த்து தொழுறதுக்கு. இவ்வளவு பெரிய ஆசிரியர், பாடசாலையில ஒரு டிமாண்டான துறையை போதிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி. அப்ப அடிப்படை தெரியாது, அசர மகரிபோட சேர்க்கலுமா அது தெரியாது. இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்றால், இஸ்லாத்தின் அடிப்படையை படிக்காம நம்ம எதை படிச்சுமே இல்லை. அல்லாஹ் கிட்ட போய் நாங்க நிக்கணும் என்றால், வெற்றி பெற்றவர்களாக நிக்கணும் என்றால் இஸ்லாத்தின் அடிப்படையை நம்ம படிக்கணும், இபாதத்துக்கள். அப்ப இஸ்லாம் ஒரு தெளிவான வாழ்க்கை திட்டம். எந்த மயக்கத்தையும் இஸ்லாம் விட்டு வைக்கல. இஸ்லாம் எந்த மயக்கத்தை விட்டு வைக்கல, தெளிவில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லிட்டு போகல. நம்ம படிக்கல, எங்கட நாலேஜ், எங்கட அறிவுல பிரச்சனை இருக்குதே ஒழிய இஸ்லாத்துல பிரச்சனை இல்லை. இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட மிக தெளிவான மார்க்கம். அதனாலதான் ஒரு சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எப்படி விட்டு சென்றார்கள் என்றால், தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீபு அன்ஹா இல்லா ஹாலிகுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை மிக தெளிவான வெண்ணிறமான ஒரு மார்க்கத்தில் விட்டு சென்றார்கள். அதனுடைய இரவு கூட பகலை போன்று தெளிவானது. அழிந்து போகக்கூடிய மனிதனை தவிர வேறு யாரும் அதில் வழி தவற மாட்டார்.
என்று ஒரு சஹாபி சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை மிக தெளிவான ஒரு மார்க்கத்தில் விட்டு சென்றார்கள். எனவே முழுமைப்படுத்தப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட மார்க்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும், சட்டதிட்டங்களை படிக்க வேண்டும், இபாதத்துக்களுடைய சட்டதிட்டங்களை நாங்கள் படிக்க வேண்டும். தொழுகை, நோன்பு, சக்காத் போன்ற பெரும் பெரும் இபாதத்துக்கள் எமது வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டல்களை முழுமையாக இந்த மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. அவற்றை நாங்கள் படிக்க வேண்டும். அதே போன்று மூன்றாவது பகுதி, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கான கூலி. என்ன கூலி? நம்ம தொழுகிறோம், இந்த தொழுகையால் நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத், ஒவ்வொரு வணக்கங்களுக்காக வேண்டி இஸ்லாம் வழங்கக்கூடிய கூலி என்ன? என்ன ஜஸா, அதற்கான கூலி என்ன? அப்ப அந்த கூலியை நாங்கள் தெரிந்தால்தான் எங்களோட இபாதத் உயிரோட்டமான இபாதத்தாக இருக்கும். அப்ப அதை செய்யும் பொழுதே இந்த கூலி எனக்கு கிடைக்கும் அந்த ஆசை உள்ளத்துல வந்தால் உயிரோட்டமான இபாதத்தாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சடரீதியான செயலாத்தான் அது இருக்கும். சும்மா கடமைக்கு அப்படியே விழுந்தெலும்புற தொழுகைன்னா அப்படியே விழுந்தெலும்புற கடமை, பாரத்தை இறக்கணும் என்ற ஃபீலிங் வரும். அப்ப அந்த ஃபீலிங் வராம லத்தத்துல் இபாதத், அதாவது இபாதத்துல நம்ம ஒரு ருசியை, ஒரு ரசனையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? மறுமையில இந்த கூலியோடு நான் சொர்க்கம் போகணும் என்ற அந்த ஆசை, அந்த உணர்வு வர வேண்டும் என்றால் அந்த இபாதத்துக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய கூலி என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சஹாபாக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியிலே மார்க்க கல்வி பற்றிய அந்த நாலேஜ் இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே கவனம் செலுத்தினார்கள். அதனால்தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு நீ மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு, அதே போன்று அல் குர்ஆனில் தெளிவை கொடு. மார்க்கத்தில் விளக்கம், அல் குர்ஆனில் தெளிவு, தஃப்சீர் பற்றிய அந்த அறிவை கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஹப்ருல் உம்மா, இந்த சமூகத்தின் மிகப்பெரிய அறிவாளி. அதே போல துர்ஜுமானுல் குர்ஆன், அல் குர்ஆனுக்கான மிகப்பெரிய விளக்கத்தை சொல்லக்கூடிய அறிஞர். அப்ப தஃப்சீர் கலை அறிஞர்களுக்கு மத்தியில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கமும் இன்னொரு ஆளோட விளக்கமும் முரண்பட்டால் அவருடைய விளக்கம் தான் எடுப்பாங்க. என்றால் ரசூலுல்லாஹ்வால விசேடமாக துஆ செய்யப்பட்ட, பிரார்த்தனை செய்யப்பட்ட ஒரு சஹாபி, துர்ஜுமானுல் குர்ஆன். அப்ப அந்த சிறப்பு பேர் அவருக்கு தான் இருக்குது. அப்ப ஏனென்றால் அந்த அளவுக்கு மார்க்கத்தை படிக்கிற விஷயத்துல, மார்க்கத்துல ஆய்வுகளை செய்கின்ற விஷயத்துல அவர்கள் கவனம் செலுத்தினார்கள், ஆர்வம் செலுத்தினார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சரியாக படிக்கக்கூடிய மனிதனுக்கும், இந்த மார்க்க கல்வியை கொண்டு பயனடையக்கூடிய மனிதனுக்கும், மார்க்க கல்வியை கொண்டு பயனடையாத மனிதனுக்கும் ரெண்டு உதாரணங்களை சொன்னாங்க. பாருங்க, ஒரு முக்கியமான ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன மஸல மா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம் கமஸலி கைஸின் அஸாப அர்தன். அதாவது அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி, இந்த மார்க்க கல்விக்கு உதாரணம் பூமியிலே பொழியக்கூடிய ஒரு மலையை போல. ஃபகானத் மின்ஹா தாயிஃபத்துன் தய்யிபா. அப்ப பூமியில மழை பொழிகின்ற பொழுது ஒரு ஏரியா இருக்குது பூமியில, அந்த ஏரியா அப்படியே நீரை உள்வாங்கி கொண்டு கபிலத்தில் மா ஃபஅம்பத்தத்தில் கல வல் உஷ்பல் கதீர், அதாவது புட்பூண்டுகளை, விளைச்சல்களை மக்களுக்கு தரக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஏரியா இருக்கு. அப்ப வகான மின்ஹா அஜாதிம், அப்ப அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது வறட்சியான ஏரியா, வறண்ட பூமி. அப்ப இது என்ன செய்தென்றால் அம்சக்கத்தில் மா, நீர் அப்படியே பிடிச்சி வைக்குது, நீரை அப்படியே தேக்கி வைத்து ஃபனஃபஅல்லாஹு பிஹன்னாஸ், அல்லாஹ் தஆலா அந்த பூமியை கொண்டு மக்களுக்கு என்ன செய்கின்றான்? பிரயோசனத்தை ஏற்படுத்துகின்றான். அப்ப மக்கள் பயனடைகிறாங்க. அப்படியே பூமியை தேக்கி வச்சுக்குது, இந்த தண்ணியை தேக்கி வச்சுக்குது, மக்கள் அந்த தண்ணியை கொண்டு பயனடைகின்றார்கள். ஃபஷரிபு மின்ஹா, அந்த தண்ணியை அவங்க குடிக்கிறாங்க. வஸகௌ வஸரஉ, அதாவது மிருகங்களுக்கு கொடுக்கிறாங்க. அதே போன்று விளைச்சல்களுக்கு நீர் பாய்ச்சுகின்றார்கள். இப்படி அந்த நீரை கொண்டு மக்கள் பயனடைகின்றார்கள். வஅஸாப தாயிஃபத்தன் மின்ஹா உக்ரா, மூன்றாவது பகுதி இருக்குது. அந்த பகுதி என்னென்றால்
கியான், அதாவது மேட்டு பகுதி. அதால அவர் ஒன்றுமே செய்யல, தண்ணி அப்படியே வலிந்தோடும். அது நீரை தேக்கி வச்சோம் இல்ல, நீரை உள்வாங்கிக் கொள்ளவும் இல்லை, ரெண்டையுமே செய்யல. லா தும்சிக்குமான் வலா தும்பித்து கலா, தண்ணியை தேக்கி வைக்கவும் இல்லை, அதே போல புட்பூண்டுகளை முளைக்க செய்யவும் இல்லை. ஃபகதாலிக மிஸ்லு மன் ஃபகுஹ ஃபீ தீனில்லாஹி வ நஃபஅஹுல்லாஹ் பிமா பஅஸனி அல்லாஹு பிஹி. அப்ப இது யாருக்கு உதாரணம் என்றால், அதாவது இந்த மார்க்கத்தை கொண்டு பயனடைந்த மனிதர்களுக்கும் மார்க்கத்தை கொண்டு பயனடையாத மனிதனுக்கும் உதாரணம். இப்ப நம்ம எப்பொழுதும் நம்மளும் படிச்சு மக்களுக்கும் 4 விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். நாங்களும் படிக்கிறல்ல, எங்களுக்கும் தெரியாது, எங்களால மக்களுக்கும் எந்த பிரயோசனம் இல்லாத நிலையில நம்ம இருக்கக்கூடாது. அப்ப குறிப்பாக குடும்ப தலைவர்கள், இன்றைக்கு குடும்ப தலைவர்கள், உம்மா வாப்பா, குடும்பத்தை வழிநடாத்தக்கூடியவர்கள், இப்ப மார்க்க ரீதியாகவும் பிள்ளைகளை வழிநடாத்தக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கணும். வெறுமனையை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. உலக ரீதியான கல்விக்கு மாத்திரம், சட ரீதியான கல்விக்கு மாத்திரம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மார்க்க ரீதியாகவும் பிள்ளைகளை வழிநடாத்தக்கூடிய, பிள்ளைகளுக்கான வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடிய, மார்க்க ரீதியாகவும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடிய குடும்ப தலைவர்களாக பெற்றோர்கள் இருக்கணும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை படிக்கின்ற விஷயத்துல எங்களுக்கு ஒரு வகையான உணர்வு ஏற்படும். ஒரு மனிதன் நல்லா மார்க்கத்தை படிச்சுட்டு போறான் என்றால் அவனை விட நான் படிக்கணும், அவனை விட எனக்கு இந்த விஷயத்துல தெளிவு கிடைக்கும் என்று மார்க்க கல்வியில தான் எங்களுக்கு மத்தியிலே, அதாவது போட்டி ஏற்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன், 2 விஷயத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லதஹு அலா ஹலகதிஹி ஃபில் ஹக், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கிறான், அவர் சத்தியத்துக்காக அதை செலவு செய்கிறார், அதிகம் செலவு செய்கின்றார், அளவு கடந்து செலவு செய்கின்றார். இன்னொரு மனிதன் வரஜுன் ஆத்தாஹுல்லாஹு ஹிக்மா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம் ஹிக்மான்னு சொல்லி, அந்த ஹிக்மாவை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் என்ன செய்கிறார்? ஃபஹு யக்தி பிஹா, அந்த ஹிக்மாவை கொண்டு அவர் வாழுகின்றார். வ யுஅல்லிமுஹா, அந்த ஹிக்மாவை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த விஷயத்துல எங்களுக்கு பொறாமை வரும். மார்க்கத்தோட வாழ்றார், அப்ப அதை விட நான் வாழ்வோம். மார்க்கத்தை அழகா மக்களுக்கு சொல்றாரு, அப்ப நானும் அந்த நிலைக்கு வருவோம், அவரை விட நான் வருவோம். அதுலதான் பொறாமை வர வேண்டும், அதுலதான் எங்களுக்கு மத்தியில அந்த போட்டி வர வேண்டுமே ஒழிய உலக விஷயங்களே அல்ல. ஒரு மனிதன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஹக்குக்காக, மார்க்கத்துக்காக செலவு செய்கின்ற பொழுது நானும் அப்படி செய்யணும், நான் அதை விட செய்யணும் என்ற உணர்வு வரும். அதே போல இன்னொரு மனிதன் மார்க்கத்தை படிச்சு அவனும் மார்க்கத்தின் அடிப்படையில வாழ்றான், மக்களுக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றான் என்றால் அந்த மனிதனை பார்த்தும் போட்டி, அந்த பொறாமை என்ற அந்த விடயங்கள் அந்த 2 மாத்திரம்தான் ஏற்பட முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில, ஆன்மீக கண்ணோட்டத்தில் மார்க்க கல்விதான் எல்லா விடயங்களை விடவும் சிறந்தது. எந்த அளவுக்கு என்றால், அலி ரலியல்லாஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை, ஒரு கோட்பாட்டை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி? அல் இல்மு ஹைருன் மினல் மால். இன்றைக்கு எங்கள் கிட்ட பொருளாதாரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமதி வேற எந்த ஒன்றுக்கும் இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, அல் இல்மு ஹைருன் மினல் மால், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை விட, பொருளாதாரத்தை விட கல்வி சிறந்தது. ஏனென்றால் அல் இல்மு யஹ்ரிசுக, கல்வி உன்னை பாதுகாக்கும். வாந்த தஹரிசுல் மால், பணத்தை நீ தான் பாதுகாக்கணும், பணத்தை நாங்க தான் பாதுகாக்கணும், ஆனா கல்வி எங்களை பாதுகாக்கும். அதே போல வல் இல்மு ஹாக்கிம், கல்வி என்பது எங்களை ஆளக்கூடியது. கல்விதான் ஆளும் ஒரு சமூகத்தை, கல்விதான் ஆள வேண்டும், பொருளாதாரம் ஆள முடியாது. பொருளாதாரம் ஆளக்கூடிய சமூகம் என்றைக்கும் உயர்ந்து நிற்காது, என்றால் ஒரு நாளைக்கு வீழ்ச்சி அடையும். ஆனா எந்த சமூகத்தை கல்வி ஆளுமோ அந்த சமூகம் என்றைக்கும் தலை நிமிர்ந்து நிற்கும். அப்ப கல்வி ஆளக்கூடியது, வல் இல்மு ஹாக்கிம், கல்வி ஆளக்கூடியது. வல் மாலு மஹ்கூமுன் அலைஹி, பணம் என்பது அதை நாம தான் ஆளணும், நம்ம ஆளலை என்றால் பணம் வைத்திடும், லொஸ்ட் ஆயிடும். அப்ப எனவே கல்வி என்பது பணத்தை விடவும் சிறந்தது. அதே போல வல் மாலு தன்குசுஹு அன்-நஃபகா, நம்ம பணத்தை செலவு செஞ்சால் அது குறைவடையும். ஆனா வல் இல்மு யஸ்கு பில் இன்ஃபாக், கல்வியை நாங்கள் எமது வாழ்க்கையில் பிரயோகிக்கின்ற பொழுதே அது மேலும் அதிகரித்து அதிகரித்து அப்படியே அது ஒரு உயர்ந்த
நிலையை அடையும் என்று அழகான ஒரு கோட்பாட்டை சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வி எங்களை ஆளக்கூடியது, எங்களை பாதுகாக்கக்கூடியது, எங்களை மனிதனாக வாழ செய்யக்கூடியது, ஆன்மீக பாதையில் எங்களை வழிநடத்தக்கூடியது என்ற அந்த அடிப்படையை அழகான முறையிலே சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்க கல்வி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்வியை அதாவது டீப்பாக எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். எந்த விதமான தெளிவின்மையும் இல்லாமல், மயக்கமும் இல்லாமல் டீப்பாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெரியும் உம்மி நபி என்றாலும் அல்லாஹ்வோடு அவருக்கு நேரடியான தொடர்பு வஹி வரக்கூடிய அந்த நிலை இருந்த காரணத்தினால அல்லாஹ்விடம் இருந்து எடுத்து மக்களுக்கு என்ன கல்வி, பயனுள்ள கல்வி தேவையோ அதை முழுமையாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் மனோ இச்சைப்படி பேசவில்லை. மார்க்கத்தை பேசுவதாக இருந்தால் வஹியின் அடிப்படையில் மாத்திரம்தான் பேசுவார்கள். உத்தரவாதப்படுத்துகின்றான். அவர்கள் தன்னுடைய மன உச்சைப்படி பேசவில்லை. அவர் பேசியதெல்லாம் வஹி. அவர் பேசியதெல்லாம் வஹி. அப்ப மார்க்க ரீதியாக மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய அனைத்து வார்த்தைகளும், அனைத்து வழிகாட்டல்களும், அனைத்து கோட்பாடுகளும் வஹியின் அடிப்படையில் மாத்திரமே அமைய பெற்றவை என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சமூகத்தை நினைத்தவாறு வாழ விடவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டு சென்றார்கள். அதனால்தான் அரஃபாவுடைய பேருரையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா ஹல் பல்லகு லக்கும், நான் மார்க்கத்தை உங்களுக்கு பூர்ணமாக சொல்லிவிட்டேனா, மார்க்கத்தை முழுமையாக நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ் இதுக்கு நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுக்கு என்னுடைய அருட்கொடைகளை முழுமையாக நான் சொரிந்து விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கான மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான். அப்ப மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். இந்த மார்க்கத்துல நம்ம இதுக்கு பிறகு தேடுறது கொண்டும் இல்லை, இதுக்கு பிறகு உருவாக்குறது கொண்டும் இல்லை. நம்ம படிக்கணும், உள்ளதை பின்பற்றுவது மாத்திரம்தான் எமது கடமை. மா அலைனா இல்ல இத்திபா, பின்பற்றுவது மட்டும்தான், இருக்கிறத பின்பற்றுவது மட்டும்தான் எமது கடமை. அப்ப பின்பற்றுவதற்கு நம்ம படிக்கணும், அதை நம்ம தேடணும். அப்ப உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட உருவாக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மெசேஜை எத்தி வைக்கிற கடமை மட்டும்தான். அப்ப நம்ம பின்பற்றுவதை தவிர வேறு எந்த கடமையும் எங்களுக்கு கிடையாது. எனவே இந்த தீனுல் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அதாவது அல்லாமத்துல் மதீனா, மதீனாவுடைய பேரறிஞர், அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மனிபத்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனத்தன் ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா, யாராவது ஒருவர் இந்த மார்க்கத்தில் ஒரு புதிய நடைமுறையை உருவாக்கி அது ஒரு நல்ல நடைமுறை என்று கருதுவாராக இருந்தால் ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா, முஹம்மத் ரிசாலத்திற்கு, தூதுத்துவத்திற்கு மோசடி செய்து விட்டார் என்று நம்பியவர் ஆவார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், பூர்ணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ்வினால் பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் நம்ம உருவாக்கலாம், நம்ம ஒன்றை கண்டுபிடிக்கலாம், உள்ளதை பின்பற்றுவது மட்டும்தான் நமது கடமை. இப்ப சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமாலம் யகுன் யௌம இதின் தீனன் ஃபலா யகுனுல் யௌம தீனா. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கிய அந்த நாளில் எது மார்க்கமாக இருக்கவில்லையோ அது இன்று மார்க்கமாக முடியாது. அன்றைக்கு எது மார்க்கமோ அதுதான் இன்றைக்கும் மார்க்கம், அதுதான் மறுமை வரைக்கும் மார்க்கம். மார்க்கம் மாறாது, மார்க்கத்தின் சட்டங்கள் மாறாது. அப்ப உள்ள அந்த சட்டங்களை, மார்க்கத்தின் போதனைகளை, அறிவுரைகளை நாங்கள் படித்து அதன்படி செயல்படுகின்ற கடமை மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல மார்க்க ரீதியாக இந்த உலகத்தில் பேசிய மனிதர்களில் பிழை இல்லாமல் பேசக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அதையும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால் நின்று சொல்றாங்க, மாமின்னா மின் அஹதின் இல்லா ரத்த வருத்த அலைஹி இல்லல் மாசூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களில் யாராக இருந்தாலும் அவருடைய பேச்சில ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் இருக்கும், நிராகரிக்கத்தக்கதும் இருக்கும், இவரை தவிர என்று ரசூலுல்லாஹ் கபரை காட்டி சொன்னாங்க.
இவர் மார்க்க ரீதியா பேசினால் அது மாசூம், பாதுகாக்கப்பட்டது, அதுல பிழை இருக்காது, தவறு வராது. மார்க்க ரீதியா பேசினால் அது 100% சரியாகத்தான் இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்கின்ற விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை முழுமையாக சஹாபாக்களுக்கு கற்று கொடுத்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்க கல்வி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர்கள் அதை 4 துறைகளாக பிரிக்கின்றார்கள். ஒன்று ஃபிக்ஹுல் இபாதத், எங்களுடைய இபாதத்துக்கள் பற்றிய தெளிவு. எங்களுடைய இபாதத்துக்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற இபாதத்துக்கள் பற்றிய அந்த தெளிவு. அப்ப இதை நம்ம தனிய படிப்போம். அப்ப அந்த ஃபிக்ஹுல் இபாதத்துல நிறைய கிதாபுகள் கூட இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது. அரபுலகத்திலையும் தான் அது இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அதே போல ஏனைய பாசைகளையும் தனியான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஃபிக்ஹுல் இபாதத், இபாதத்துக்கள் பற்றிய தெளிவு, மார்க்க சட்டதிட்டங்கள், அதை நம்ம தனியே படிப்போம். 2வது ஃபிக்ஹுல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். இன்னைக்கு அது நிறைய பிரச்சனை இருக்குது. இதுல வியாபாரிகள் இருப்பீங்க. அப்ப வியாபாரிகளுக்கு மத்தியில நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் என்ன, அதை பற்றி செய்யணும். அதுல இஸ்லாமிய வரையறைகள் என்ன, வியாபாரத்திற்கான இஸ்லாமிய சட்டங்கள் என்ன என்பதை நம்ம படிக்கணும். இன்னைக்கு வெறுமனே எனக்கு பொருளாதாரம் வந்தால் சரி, எனக்கு லாபம் கிடைச்சால் சரி என்று மட்டும் பார்க்கக்கூடிய குறுகிய மனோநிலையோடு ஒரு முஸ்லிம் வியாபாரம் செய்ய முடியாது. அப்ப வியாபாரம் என்றாலும் முஆமலாத், இன்னைக்கு தனியாக, அதாவது அல் முஆமலாத்துல் முஆசிரா, சமகால கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் பற்றிய நிறைய ரிசர்ச்கள் செய்யப்பட்டீங்க. நம்ம படிக்கணும். இன்னைக்கு நவீன இந்த பொருளாதாரத்தின் வடிவங்கள், கொடுக்கல் வாங்கல் வடிவங்கள் நிறைய இருக்குது. அப்ப எல்லாத்துக்குமான இஸ்லாத்தின் அடிப்படைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக வியாபாரம் என்பது ஒரு இபாதத் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல இஹ்லாஸ் இருக்கும், அதுல இஹ்லாஸ் இருக்கும். 2வது, வியாபாரத்தை பற்றிய இஸ்லாமிய அறிவு இல்லாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடக்கூடாது. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யாரு இந்த கொடுக்கல் வாங்கல் பற்றிய அறிவை பெறவில்லையோ அவர் எங்கட லா யபீஉ ஃபீ சூகினா, எங்கட மார்க்கெட்ல வியாபாரம் செய்யக்கூடாது சொன்னாங்க. எங்கட மார்க்கெட்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மன் தஃபக்கஹ ஃபித்தீன், மார்க்கத்துல ஃபிக்ஹ் உள்ளவராக இருக்கும், வியாபாரம் பற்றிய கொடுக்கல் வாங்கல் பற்றிய நுழைவுள்ளவராக இருக்கும் சொன்னாங்க. அதே போல அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவர் மார்க்கம் பற்றிய மார்க்க சட்டதிட்டங்களை பற்றிய தெளிவில்லாமல் வியாபாரம் செய்வாராக இருந்தால் ஃபக்கது இர்ததம ஃபிர் ரிபா, அவர் வட்டியில போய் விழுந்துடுவார், வட்டியில போய் விழுந்து விடுவார். அப்ப இன்னைக்கு வட்டி என்பது அல்லாஹ் தஆலா தெளிவாக ஹராமாக்கிய ஒரு விடயம். அப்ப திருமணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி விபச்சாரத்தை ஹராமாக்கியதை போல வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ வட்டி தெளிவாக ஹராமாக்கப்பட்டது. அந்த வட்டியிலிருந்து நாங்கள் 100% விலகி வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்றால் வியாபாரத்திற்கான இஸ்லாமிய வழிகாட்டல்களை பற்றிய தெளிவு நம்மிடத்துல இருக்க வேண்டும். எப்படியாவது பணம் வந்தால் சரி என்ற அந்த மனோநிலை நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது வியாபாரத்துல. வியாபாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், சில நேரம் அது பிழை என்றும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் உலகம் போற போக்குல நாங்களும் போகணும், உலக நீரோட்டத்தில் நானும் பயணிக்கணும் என்பதற்காக வேண்டி அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. அதை கண்டு அந்த அளவுக்கு இன்றைக்கு காம்படிஷன், வியாபாரத்துல போட்டி, அவனை வெட்டி இவனை வெட்டி நான் சம்பாதிக்கணும், கஸ்டமர்ஸை நான் கையில வச்சுக்கொள்ளணும் என்ற அந்த குறுகிய மனோநிலை இன்றைக்கு இஸ்லாமிய வரம்புகளை மீறக்கூடிய அளவுக்கு எங்களை மாற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே வியாபாரம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? இன்றைக்கு குறைகளை மறைச்சி வியாபாரம் செய்யறாங்க. இப்படித்தானே ஒரு பொருளை நம்ம வியாபாரம் செய்கின்ற பொழுது அதுல உள்ள குறைகளை தெளிவாக சொல்லி கஸ்டமருக்கு சொல்லித்தான் கொடுக்கணும். இது பிரச்சனை இருக்குது, நீங்க விரும்பினா எடுங்க அல்லது பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு ஓகே என்ன நீங்க எடுங்க, இல்லாட்டி போனது தான் நான் சொல்லியே தரேன். உள்ளதை உள்ளபடி தெளிவாக சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும். குறைகளை மறைத்து நாங்கள் வியாபாரம் செய்தால் லாபம் கூடுதலாக கிடைத்தாலும் அது நிற்காது. ஏன்னா அதுதான் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் பையானி பில் ஹியாரி மாலம் யதஃபர்ரகா, வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரி வாடிக்கையாளர் இருவரும் தெரிவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள், பிரியும் வரைக்கும், அவர்கள் இருவரும் பிரிந்து செல்லும் வரைக்கும் தெரிவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள். விற்கிறதா இல்லையான்னு முடிவெடுக்கலாம் வியாபாரிக்கு, வாங்குறதா இல்லையான்னு கஸ்டமருக்கு முடிவெடுக்கலாம். அப்ப இருவரும் தெரிவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டவர்கள். ஃபைன் சதகா வபையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அவர்கள் இருவரும் உண்மையை சொல்லி
உள்ளதை உள்ளபடி தெளிவாக சொல்லி வியாபாரம் செய்தால் அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்யப்படும். அவர்கள் இருவரும் குறைகளை மறைத்து பொய் சொல்லி வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் அளிக்கப்படும் சொன்னாங்க ரசூல். அப்ப பரக்கத்து அளிக்கப்பட்டால் லாபம் கூட கிடைச்சாலும் வேலை இல்லை, நிற்காது, அது வைத்திடும், இன்னொரு வழியில் அது வைத்திடும். அதனால வியாபாரிகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கப்படாது வியாபாரம் தானே, அது ஒரு உலக ரீதியான செயற்பாடு தானே, அதை நம்ம நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு போமே. தொழுகு நோம்பு சக்காத்தண்டா தான் எப்படி இஸ்லாம் சொல்லிக்கிறான், அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறான். ஏண்டா தொழுகு நோம்பு சக்காத்த உலகத்துல எங்களுக்கு பணம் வரலையே, அப்படித்தானே? வியாபாரத்துல உலகத்துல கைக்கு காசு கிடைக்குது, அதனால அது நம்ம நினைச்ச மாதிரி செய்வோம், அது பில. அப்ப ஃபிக்ஹுல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கலுக்கான இஸ்லாமிய அந்த தெளிவு, இஸ்லாமிய வழிகாட்டல்கள் அது முழுமையாகவே இருக்குது. அது நம்ம படிக்கணும். அது மார்க்க கல்வியின் இரண்டாவது பகுதி. மூன்றாவது ஃபிக்ஹுல் முனாக்கஹாத், திருமணவியல். இன்னைக்கு திருமணம் என்று வந்துட்டா பெரும்பாலும் என்ன செய்யறாங்க தெரியுமா? எங்கட கொள்கைவாதிகள் கூட இன்னைக்கு திருமணம் என்று வந்துட்டா நம்ம நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு போறேன். இன்னைக்கு அப்படித்தானே செய்யறாங்க, அதை நம்மளும் அப்படித்தானே செய்யணும். இல்லாட்டி குடும்பத்துல பிரச்சனை, இல்லாட்டி எங்களை குடும்பத்துல அங்கீகரிக்க மாட்டாங்களே, எங்களை வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்ப்பாங்களே என்பதற்காக வேண்டி எல்லாரும் செய்யற மாதிரி கல்யாணத்தை செய்யுது. கேட்டால் அதுக்கு சொல்ற நிர்பந்தம், எங்கட ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா கேட்பாங்க. இன்னைக்கு சிலாக்கள் எல்லா தவறையும் செஞ்சுட்டு, ஏப்பா இப்படி செஞ்சீங்க, இஸ்லாம் இப்படி சொல்லலையே, பணத்தை ஏன் இப்படி போட்டு நீங்க விரயமாக்குறீங்கன்னு போய் கேட்டால் எங்கட ஃபேமிலி சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாதே, நிர்பந்தம் செஞ்சுதான் ஆகும், இல்லாட்டி குடும்பத்தோட எங்களை வெளியே போடுவாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பலவீனம் நம்மகிட்ட இருக்குது. அப்ப ஃபிக்ஹுல் முனாக்கஹாத், திருமணம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், திருமணத்திற்கான இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன, ரசூலுல்லாஹ் பிராக்டிகல் லைஃப், தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினூடா திருமணம் என்றா என்னன்னு சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படித்தான் அமையும் திருமணம் என்றால். அதை நம்ம படிக்கணும். திருமணம் பற்றிய அந்த தெளிவு, திருமணவியல் பற்றிய அந்த இஸ்லாமிக் நாலேஜ் எங்கள்கிட்ட இருக்கும். நான்காவது பகுதி ஃபிக்ஹுல் ஜினாயாத், குற்றவியல் சட்டங்கள். அப்ப குற்றவியல் சட்டங்கள், ஒரு குற்றத்தை ஒரு மனிதன் செய்தால் அவனுக்கான தண்டனை என்ன, அவனுக்கான ஹத் என்ன, இஸ்லாம் அதை சொல்லு. அப்ப இதை பற்றிய தெளிவான பார்வை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்ப இபாதத்துக்கள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், இரண்டாவதாக கொடுக்கல் வாங்கல் பற்றிய இஸ்லாத்தின் கண்ணோட்டம், மூன்றாவதாக திருமணவியலுக்கான இஸ்லாத்தின் வழிகாட்டல்கள், நான்காவது குற்றவியல் சட்டங்கள் பற்றிய இஸ்லாமிக் நாலேஜ். அப்ப இந்த 4 பகுதிகளிலும் இஸ்லாம் தெளிவாக சட்டதிட்டங்களை பிரித்து பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த 4 துறைகளையும் நாங்கள் அழகான முறையில படிப்போம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் முழுமையாக வழிகாட்டி இருக்கின்றது என்றால், ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அதாவது ஒரு முக்கியமான அறிஞர் அவர்கிட்ட ஒரு ஆள் போய் ஒரு விஷயத்த கேட்கிறார். என்ன கேட்கிறேன்டா, நீங்க சொல்றீங்க நான் இஸ்லாத்துல எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி, இஸ்லாத்துல எல்லாமே எல்லாத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டிக்குதுன்னு சொல்லிக்கிறதானே, ரைட்? அப்படி என்றால் போய் கேட்கிறாரு, 1 கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டிகளை நாங்கள் சுட முடியும் என்று இஸ்லாம் எப்படி சொல்லிக்குது என்று கேட்ட நேரம், அவர் அந்த துறையில உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டிக்கிறார். அதாவது அந்த துறையில் இருக்கக்கூடிய ரொட்டி போடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் கேட்ட நேரம், இல்ல நான் அவங்கள்ட்ட தான் கேட்டேன், நீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க என்று கேட்ட நேரம் அந்த இமாம் சொன்னாராம், அவர்கிட்ட கேட்க சொல்லி இஸ்லாம் தான் சொல்லுது, அவர்கிட்ட கேட்க சொல்லி இஸ்லாம் தான் சொல்லுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிஞ்சாங்கள்ட்ட கேளுங்கன்னு இஸ்லாம் தான் சொல்லுது. அதனால அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை இருந்தாலும் நிறைய படிப்பில் இருக்குது. அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் எல்லா விஷயங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுக்கு முன்னால அல்லாஹ்வோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடனான உறவை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், மனிதர்களுடனான உறவை நாங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், ஏன் மிருகங்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லுது. ஜீவ காருண்யம் இன்னைக்கு அது எங்கட கையை விட்டு போய் அதாவது மேற்குலகத்துக்கு போயிருக்குது. இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரியில தான் ஜீவ காருண்யம், மிருகங்களுக்கு இறக்க மாட்டேன்னா அவங்க தான், நாங்க மிருகங்களுக்கு இறக்கம் காட்டுறல்ல, முஸ்லிம்கள் மிருகங்களோட இறக்கம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு அது எங்கட கைய நழுவி அப்படியே அவங்களோட கைக்கு வைத்திருக்கு. அப்ப உண்மையில இஸ்லாம் மிருகங்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
அர்ரிஃப்கு ஹயவானா, தனியான ஒரு பகுதி. அது மிருகங்களோடு நாங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தனியான ஒரு பகுதி இஸ்லாம் பேசுது. அப்ப ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சுவர்க்கம் சென்ற ஒரு விபச்சாரியுடைய வரலாறு இஸ்லாம் சொல்லுது. அது மாதிரி ஒரு பூனைய கட்டி வச்சு அந்த பூனைக்கு உணவு கொடுக்காத பெண்மணி நரகம் செல்லக்கூடிய வரலாறு இஸ்லாம் சொல்லுது. அப்ப ஜீவகாருண்யம் இஸ்லாத்துல தான் இருக்குது. மிருகங்களோடு நாங்கள் கனிவா நடக்க வேண்டும் என்ற விஷயம் இஸ்லாத்துல இருக்குது. எங்கள்கிட்ட இருந்து தான் நாம படிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் நாங்கள் எல்லோருடனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தெளிவான வழிகாட்டல்களை வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மார்க்கத்தின் வரையறைகள், மார்க்கத்தின் வழிகாட்டல்களை படிக்கின்ற விஷயத்துல நாங்கள் இன்றைக்கு மிச்சம் கவனஈனமாக மிக கேலஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது அண்மை காலமாக எங்களோட சமூகத்துக்கு மத்தியில சொல்லுவாங்க, தடி எடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்கள். 2 ஹதீஸை வாசிக்கிற, 2 ஹதீஸுடைய டிரான்ஸ்லேஷனை படிச்சு கொள்ற அவர் பெரிய முஃப்தியாக மாறுறார். அப்படித்தானே? அப்ப இன்றைக்கு சமூகத்துல யாரு யாருக்கு மார்க்கத்தை சொல்ற என்ற அந்த அடிப்படை கூட இல்லாமல் போயிருப்பதை நம்ம பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு அரசியல்வாதிகள் மார்க்கம் பேசுறது, அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு மார்க்கம் பேசுறது. அப்ப அது ஒரு பெரிய ஒரு பாருங்க, இவர் இப்படி சொல்லிக்கிறார் என்று பெரிய ஒரு ஆதாரமாக மீடியாக்கள் அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சமூகத்தின் நிலைமை இருக்குது. அப்ப யாரு மார்க்கத்தை சொல்லுவோம்? அப்ப மார்க்க விஷயத்துல நம்ம யார நாடுவோம் என்ற அந்த அடிப்படை கூட இல்லாம இன்றைக்கு சமூகம் ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழலில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மிகப்பெரியதொரு கிஃப்டை தந்திருக்கின்றான். முஸ்லிம்களாக இஸ்லாத்தோடு வாழக்கூடிய சூழலை நமக்கு ஏற்படுத்தி இருப்பது. அப்ப அந்த சூழலை நாங்கள் சரியா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு எங்க கையில் இருக்குது. ஒரு போன் இருந்தால் போதும், ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் இன்றைக்கு இப்ப இஸ்லாத்தை நம்ம தெளிவாக எங்கேயோ இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நடைபெறக்கூடிய கோர்ஸை வீட்டுல இருந்து கொண்டு படிக்கக்கூடிய, ஆன்லைன்ல படிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இன்றைக்கு வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு சுருக்கி தந்திருக்கிறான். நம்ம பயன்படுத்துவோம், நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த மார்க்கத்தை நாங்கள் படிப்பதும் அந்த மார்க்கத்தை நாங்கள் எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் என்பது ஒரு அம்ரும் பரூரி, இன்றியமையாத ஒரு விஷயம், மார்க்க ரீதியான கடமை. இந்த கடமையிலே நாங்கள் கேலஸாக இருந்து விட்டு மறுமையில போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது. எங்களை பொருளாதார மறுமையில எங்களை பாதுகாக்காது. மார்க்க கல்வி நம்ம எங்களை பிள்ளைகளுக்கு என்ன கல்வியை கொடுத்தாலும் சரி, மார்க்க கல்வியை கொடுக்க தவறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க. ஏன் எங்கட கொள்கை வட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட வந்து கவலையோட பேசக்கூடிய நிகழ்வுகளை நாங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? நான் நிறைய செலவழிச்சு படிக்க வச்சேன் என் பிள்ளைய, ஆனா இன்னைக்கு என் பிள்ளை என்ன பாக்குறல்ல, மருந்துக்கு கூட பணம் தாரல்ல, மருந்து எடுக்கிறதுக்கு கூட பணம் தாரல்ல. நான் லட்சக்கணக்கில் செலவு செய்ய, கோடிக்கணக்கில் செலவு செய்யணும், வீட்டை வித்து நான் பிள்ளைய படிச்ச வச்சேன். ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறோம் இல்ல, கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு வைஃபோட எங்களை பாக்குறதும் இல்ல, எங்களோட பேசுறதும் இல்ல, எங்களுக்கு உதவி செய்யறதும் இல்ல, எங்களை கைவிட்டுட்டாங்கன்னு கவலைப்படக்கூடிய பெற்றோர்களை எங்கட வட்டத்துக்குள்ள நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. என்ன கல்வியை கொடுத்தால் மார்க்க கல்வியை கொடுக்கும், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு அடிப்படை அகீதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு எப்படி இருக்கும். அப்ப அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்வதனூடாக, பணிவிடை செய்வதனூடாகத்தான் சுவர்க்கத்தை மறுமையில் அல்லாஹ்விடத்துல பெற்றுக் கொள்ள முடியும். பெற்றோருடைய பிரார்த்தனை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, இதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இதை சொல்லிக் கொடுத்தால் தான் பெற்றோர் பிள்ளைகள் உறவு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்திலே மார்க்கத்தை மையப்படுத்தி மார்க்க கல்வியை தேடுகின்ற விடயத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக, ஆசை உள்ளவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் மிக தெளிவானது ஒரு வாழ்க்கை திட்டம், ஆன்மீக பாதை மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஆன்மீக பாதையில் நாங்கள் சரியான முறையிலே பயணிக்க வேண்டும் என்றால் மார்க்க கல்வி மிக முக்கியமானது. அதை நாங்கள் படிக்க வேண்டும், அதற்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், உலமாக்களை நாம் நாட வேண்டும். சில பொழுது நேரடியாக இன்டர்நெட்டிலிருந்து நாங்க எல்லா சட்டங்களையும் தெரிஞ்சு கொள்ளையலாம் இருக்கும். அப்ப இந்த சட்டம் எப்படி மௌலவி என்ற ஒரு மௌலவிட்ட போய் கேட்கணும். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய உலமாக்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு படிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனை இன்டர்நெட்ல இருந்து மாத்திரம் நம்ம எடுப்போமா இருந்தால் சில நேரம் நம்ம பிழையாக செய்யற நிலைமைகள் கூட ஏற்படும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேர் வைக்கிற இன்டர்நெட்ல உள்ள அந்த சொற்களை பார்த்து, மீனிங்கை பார்த்து. அன்றைக்கு ஒரு ஆள் ஒரு சொல்லொண்ட
சொன்னாரு, மூலம் நான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பேரை வைக்க போறேன். நாங்க என்ன கருத்து என்று. அப்ப கடவுளால் பாதுகாக்கப்பட்டவர். நாங்க எங்க பாத்தீங்க? இன்டர்நெட்ல போட்டிருந்த மௌலவி. நான் தேடி பார்த்தால் ஆக மோசமான கருத்தோடு தான் அந்த சொல்லிக்கிறது. இதுதான் இன்றைக்கு சமூகத்தின் நிலைமை. அப்ப வெறுமனை இன்டர்நெட்டை மட்டும் நம்ம நம்பி அதுக்கு பின்னால பேசிடக்கூடாது. அப்ப சில தெளிவில்லாத மயக்கமான சட்டங்கள் இருந்தால் அதை தகுதியான உலமாக்களை நாங்கள் நாடி அணுகி அவர்களிடமிருந்து கேட்டு படிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை நாங்கள் படிக்கக்கூடியவர்களாகவும் மார்க்கத்தை நாங்கள் எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து மார்க்க ரீதியா பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.